மன்னார்குடியில் உள்ள தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் துப்பாக்கி முனையில் 8 லட்சம் ரூபாய் கொள்ளை போய் உள்ளது. 4 பேர் கொண்ட கும்பல் இந்த கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இது குறித்த முதற்கட்ட தகவலை அங்க இருக்கும் நம்முடைய செய்தியாளர் இலக்கியாவிடம் கேட்கலாம். இலக்கியா, தற்போது வங்கியில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் 4 பேர் கொண்ட கும்பல் 8 லட்சம் ரூபாயை துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்ன மாதிரியான சூழல் அங்க நிகழ்ந்தது? முதற்கட்டமாக என்ன மாதிரியான தகவல்கள் அங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு? கண்டிப்பா கோபால், பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியில் 4 பேர் கொண்ட குழு முகமுடி அணிந்து அங்க இருக்கக்கூடிய கேமராக்கள், சிசிடிவி கேமராக்களை பறித்து விட்டு அங்க இருக்க துப்பாக்கியில இருக்கக்கூடிய நபர்களை மிரட்டி 8 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். மட்டும் இல்லாம அந்த வங்கியில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சில மாதம் நகைகளை அடமா வைத்து மோசடி செய்த வழக்கிலும் அங்க பதியப்பட்டுள்ளது. இது போன்று தொடர்ந்து அந்த வங்கியில் இந்த மாதிரி நடைபெற்று அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. இலக்கியா, எப்போது நடைபெற்றது? இது குறித்து அங்க பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது அங்க வேற யாராவது அந்த கொள்ளையாளர்களை பார்த்திருப்பாங்க, அங்க அதிகாரிகள் மட்டத்துல இருந்து ஏதாவது இது குறித்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்களா? செய்தியாளர்களிடம் ஏதாவது தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்களா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா நடைபெற்றது. இது மதிய இடைவேளை ஆட்கள் அங்க வங்கியில் குறைவாக தான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த சமயம் பார்த்து அங்க 4 பேர் கொண்ட குழுக்கள் கார்ல அங்க இருக்கக்கூடிய கேமராக்களை பதித்து விட்டு அது பிறகு அங்க துப்பாக்கி முனையில் அங்க இருக்கக்கூடியவர்களை மிரட்டி 8 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பார்த்தவர்கள் இப்ப அவர்களை காவல்துறையிடம் கைவிட்டு இப்ப காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்துள்ளனர். அவர் யார் என்ற விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது போன்ற சம்பவம் தொடர்ந்து நடைபெறுவதால் அந்த வங்கியில் ஏதேனும் ஏற்கனவே முன்பகை இருக்கிறதா இல்லை இது போல் தொடர்ந்து ஏற்படுவதால குறிப்பிட்ட நபர் என்ன அப்படின்ற சந்தேகமும் போலீஸ் எழுந்தது. இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து. இலக்கியா, இந்த கொள்ளை சம்பவத்துல 4 பேர் ஈடுபட்டதாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த 4 பேர் அப்படிங்கிற அந்த தகவலை அதிகாரிகள் மட்டத்துல இருந்து சொன்னாங்களா, இல்ல ஊடகங்களுக்கு யார் பதிவு செய்தாங்க? வேற என்ன மாதிரியான அந்த மிரட்டல் முயற்சிகள்லாம் அங்க நடைபெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கா? கண்டிப்பா கோபால், பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் கார்ல வந்துருக்காங்க. வங்கிக்கு காரை நிறுத்தி விட்டு உள்ளே சென்று அங்க இருக்கக்கூடிய கேமரா ஆஃப் பண்ணிருக்காங்க. அதை பிடுங்கி எடுத்து விட்டு அதன் பிறகு அங்க இருக்க மிரட்டி துப்பாக்கியில அவங்களை மிரட்டி இருக்காங்க. அதனால அவங்க எல்லாருமே அங்க இருக்க வேலை பார்க்கக்கூடியவர்கள் மற்றும் அங்க வங்கிக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் பயந்து ஓரமாக நிற்க வைக்கப்பட்டுள்ளனர். அதனால அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய வங்கி அதிகாரியை மிரட்டி அவரிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். 4 பேருக்கும் முகமுடி அணிந்ததால் அது யாரு என்ற அடையாளம் இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. இது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.